இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை மசாலா செய்யலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் இருந்தால் நார்மல் மிளகாயே எடுத்துக்கோங்க. ஆனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவாக சேர்த்துங்க. ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும். தென் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எதையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிடுங்க. லைட் பொன்னிறமாக இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி மிளகாய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதோட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மசாலா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டை, உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி முட்டையை கூட்டி கரைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக மேலாப்பில் மல்லித்தலை தூவி இந்த முட்டையை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை மேலாப்பில் விடுங்க. விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அருமையான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை மசாலா சப்பாத்தி, தோசை, இட்லி, சூடான சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கூடையும் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.